Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 26th February. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்கான மார்க்கெட் அனாலிசிஸ், ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன் இந்த ஃபர்தர் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கிற லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ விசிபிளாக இருக்கிற லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். ஸோ எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து சப்போர்ட் ஏரியா நமக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 39,700 750 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து டே டைம் ஃப்ரேமில் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம இந்த லெவல்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து ரவுண்ட் லெவலில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,700 நம்ம வந்து ரவுண்டாக சப்போர்ட்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் தென் நமக்கு வந்து ஃபர்தராக வந்து ட்ரில் டவுன் பண்ணிவிட்டு நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம், சரிங்களா? ஸோ 1 hour டைம் ஃப்ரேமுக்கு டேரெக்டாக போகலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் நிற்கிது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 1 hourல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கேருந்து மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து நமக்கு மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ இது ஒரு லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் நடந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு கீழே விழுந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் எங்கே நிற்கிது? சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 39,700 கீழே வரணும். நல்லா வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சா தான் 1 hour க்ளோஸ் வச்சா நமக்கு வந்து ஸ்விங் பொசிஷன் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம் வரும். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன இருக்குங்க ஆப்வியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட். ஸோ இது வந்து ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட். ஸோ 40,150லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39,700 வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஸோ சப்போர்ட் ஏரியாவில் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக லெவல் நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 39,750, சரிங்களா? நான் இந்த க்ரீன் கேண்டில் கீழே கன்சிடர் பண்ணுறேன். ஸோ க்ரீன் கேண்டில் தான் வந்து ஒரு மார்க்கெட்டை டெம்பரரியாக மேலே ஏற்றி இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆக வச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு க்ரீன் கேண்டில் கீழே வந்தால் மட்டும் தான் என்னால் செல் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஐடியல் ஆக்ஷன் எப்படி இருக்கும், நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் இருக்கும். சைட்வேஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ எங்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 41,150, சரிங்களா? ஸோ 41,150 வந்து நமக்கு அப்பர் சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போனால் மட்டும் நம்ம பை பண்ணுவோம். அண்ட் தென் நமக்கு வந்து 39,700 கீழே போனால் நம்ம வந்து செல் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ரேஞ்சை தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் சப்போர்ட் லெவல்லையும் நிறைய நேரம் ஹால்ட் அடிக்கும். ஹால்ட் அடிச்சு நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது நல்ல மூவ்மெண்ட் அடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 39,700 வந்து ஒரு டெய்லி சப்போர்ட் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ டெய்லி சப்போர்ட்டில் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெம்பரரியாக ஹால்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹால்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபர்தராக ஒரு ரேஞ்ச் நல்லாவே இன்னும் ஒரு நாள் ரேஞ்ச் போயிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் மேலே கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4600 அண்ட் லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தொடர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? அதுவே வந்து 39,700 கீழே மறுபடியும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த கன்சல்டேஷன் வந்து நமக்கு கீழே கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து வீக் ஆயிரும். ஸோ வீக் ஆனால நமக்கு நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 38,500 39,000க்கு ஈஸியாக வந்து மார்க்கெட் போயிடும், சரிங்களா? ஸோ ஆஸ் இன்ட்ராடே ட்ரேடர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த 2 லெவலுக்கு ஏதாவது ஒரு லெவல் கிட்ட வந்தால் மட்டும் தான் நம்மளோட டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஐடியலாக வந்து 39,700க்கு மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா என்னோட பை லெவல் இங்கே இருக்கும். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் கீழே கூட வைக்கலாம். ஸோ இந்த கேண்டில் கீழே நம்ம வச்சு லிமிட்டடாக குட்டி லெவல் ஆஃப் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் இந்த ரேஞ்சு தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அதுவே வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேண்டில் அப்படின்னா நமக்கு ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அது மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து செல் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த விக்கு மேலே வைக்கணும். ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே நம்ம வைப்போம். அண்ட் தென் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் இந்த ரேஞ்சோட லோயர் தான் நம்மளோட டார்கெட். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்க்கான அனாலிசிஸ் கைஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.